வணக்கம். தமிழ் மக்கள் இளைஞர் உதவங்கரங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சட்டனை சேர்ந்த முத்தையா ரத்தினபுரம் 5வது ஆண்டு நினைவுக்காக இந்த குடும்பத்துக்கு இந்த மாதம் இந்த அவர் அந்த பொடியன் ஆத்மா சாந்தி அடைந்தார். அவருக்கு சரியான வேதனையில் அவர் காட்டில் பிரச்சனை அவருக்கு அதை செய்யணும்னு சொல்லி அவங்க அம்மா இந்த இடம் முழுக்க காசுக்கு சொல்லியிருக்காவோ. அதே டைமில் நானும் இல்லை இந்த இடத்துல. இப்போ நிறைய உதவியெல்லாம் கேட்டு நிறைய பேர் அவர் மோசமானது பிறகு தான் எல்லோரும் உதவி செய்கிறதுக்கு இப்போ விரும்புகிறாங்க. அதே டைமில் எனக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. தமிழ் மக்கள் விவகாரங்களால் இந்த குடும்பத்துக்கு பொருட்கள் கொடுத்து போட்டு வீடியோ போட்டுட்டான்னு சொல்லி உறவுகளே நீங்கள் பாருங்கள். இந்த குடும்பத்துக்கு சரியான கஷ்டம். அந்த பொடியனுக்கு இந்த வளவெல்லாம் வீடு வச்சு 25 லட்சத்துக்கு மேலே செலவழிச்சிருக்கிறாங்க. இன்னும் அதை சுகப்படுத்தாமல் அவர் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார். இறந்த டைமில் அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை. தற்போதைக்கு அந்த பிள்ளைங்க இருக்குது. அவர் வைப்பு காமர்ஸ் வேலைக்கு போகிறது. இப்போ செத்தவர் 31 முடியலை. அந்த பிள்ளைக்கு சரியான கடன் வைக்குது. இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் இந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த கட்டணை சேர்ந்த மலர்விழி அக்கா ஒவ்வொரு வருஷமும் அவங்க நினைவுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க அப்பாவோட நினைவுக்காக பொருட்கள் வாங்கி இந்தியான குடும்பங்களுக்கு தெரிவு செய்கிறாவோ. அந்த கட்டணை சேர்ந்த மலர்விழி அக்காவுக்கு எங்கள் தமிழ் மக்கள் எங்கள் உறவுங்கிறங்களால் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளும் இந்த அமைப்பில் நீங்கள் பயணித்து இந்த அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் நான் அவங்க அக்கௌண்ட் நம்பரை வாங்கி உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக இந்த காசு பணத்தை கொடுக்கலாம். எல்லா குடும்பங்களுக்கும் சேர்ந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு 10,000 2,000 3,000 சொல்லி சேர்த்தாலும் இந்த குடும்பத்துக்கு கொடுத்து இந்த பொடியன்ற கடனை கட்டலாம். அவங்க இப்போ இந்த சூழ்நிலை சரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் வீட்டு ஒழுப்புறவா இப்படி என்ற நோக்கத்தில் இந்த வட்டிக்கு வாங்கினா கடங்காலாக இருக்கிறாங்க. அந்த பொடியன்றிருந்தால் அவர் ஓடி அவர் தொழில் செய்கிறவர், ஆற்றுக்கு தான் போகிறவர். அவர் காட்டு கிடைக்கணும். அவருக்கு எல்லா ஊருக்குலாம் ஃபுல்லாக தெரியும். அதை தெரியாமல் ஆற்றுக்கு போயிட்டான் தொழில் செஞ்சுருந்தவர். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவர் வளர்த்த புறா 3,000 ரூபாய் விற்றுட்டு தான் அந்த புறா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த செலவுக்கு காசு எடுத்துகிட்டு போனவர். அவர் வீட்டுக்கு வரும்போது பொட்டியில் தான் அவர் வந்தவர். அவருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் ஆத்மா சாந்தி அடையணும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று நான் கேட்டு இந்த இடத்துல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.